வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நடந்த ஃப்ரைடே ஸ்மாக்டவுனோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நடந்த ஸ்மாக்டவுன் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே இன்றைக்கி பார்த்த ஸ்மாக்டவுன் ஓரளவுக்கு ஃபுல்ஃபுல் ஆச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதாவது ஜாக் ஆஃப் ஃபார்ட்டியோட டர்னு, அப்புறம் ஹெலினசல் மேட்ச்லாம் கன்ஃபார்ம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி இன்றைக்கி கொஸ்டின்லாம் கேட்கல. இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்தி, அதனால நான் உங்களுக்கு விஷ் பண்ணுறேன். நீங்கள் எனக்கு விஷ் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் என்னென்ன கோடி ரூடு தான். கோடி ரூடு வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்துட்டு அவர் வந்தோடனே அவர் சாம்ப், அவர் ஆடியன்ஸ்லாம் சும்மா மிரட்டி விட்ருவாங்க. அது கத்துறதுலாம் மிரட்டி விட்ருவாங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, கோடி ரூடு வந்து நீங்கள் போன வாரம் ஸ்மாக்டவுன் வந்து பார்த்துருப்பீங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோலசிக்கை வந்து என்ன சேலஞ்ச் பண்ணியிருந்தான். என்ன தான் சேலஞ்ச் பண்ணியிருந்தாலும் அவனுக்குன்ற ஆப்ஷன் வந்து முடிஞ்சு. அந்த டைமே சமர்ஸ்லாமில் முடிஞ்சு. ரோமன் ரைம்ஸ் வந்து கேட்டுட்டுனா அவ்வளோதான் முடிஞ்சு. அவனோட ஸ்டோரியே மொத்தமாக முடிஞ்சு அப்படின்னு சோலசிக்கோ உள்ள வருவார். அவரோட ஊலா ஃபோலா மாலா அதை கூட இருக்கிற 3 பேர்த்தையுமே கூப்பிட்டு வந்துடுவார். வந்தக்கப்புறம் என்ன சொல்லுவார்னா, நான் வந்து அன்னைக்கு வந்து ரோமன் ரைம்ஸ் இல்லைன்னா ஓன் டைட்டில் பிச்சு, அதாவது ஓன் டைட்டில் என்கிட்ட இருக்கும் நேரம். அப்போ இதிலே உனக்கு புரியுதா, ஊலா ஃபாலா மாலையை விட என்னோட டைட்டில் தான் நீ பெருசு நம்பி வர அப்படின்னு கோடி சொல்லுவார். இப்போ என்ன சொல்லுவார்னா, கோடி என்ன சொல்லுவார்னா, நான் வேணா உனக்கு ஆப்ஷன் தர மாதிரி இல்லை, வேணா உனக்கு வேலை ஜாக் ஆஃப் ஃபார்ட்டிக்கு தரேன், உன்னோட அந்த அன்டிஸ்பியூட்டட் நியூஸ் சாம்பியன் அவன் கூட வேணா மேட்ச் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சோலசிக்கோ ஜாக் ஆஃப் ஃபார்ட்டியை பார்த்து முறைப்பார். ஏன்னா ஏற்கனவே அவர் டைட்டில் வந்து அவன்கிட்ட வேறு கொடுத்து விட்ருக்காரு, டேங்கலோவாட்ட. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவார்னா, சரி ஓகே வேணா இப்போயே நம்ம சண்டை போட்டு பார்த்துருவோம். சோலசிக்கோ வந்து ரெடியாக இருப்பார். கோடி ரூடு வந்து பார்த்திங்கன்னா, சரி ஓகே அகைன்ஸ் வாங்கடா அப்படின்ட்டு ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் எல்லாருமே சேர்ந்து உள்ளே வந்துடுவாங்க. அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அட்டாக் பண்ண நிற்பாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிக்கால் டேஸ், அதாவது ஸ்மாக்டவுனோட மேனேஜர் வந்துடுவார். அவர் என்ன சொல்லுவார், நீங்கள் இப்போதைக்கு சண்டை போடுறதுக்காக ரெடியாக இருக்கீங்க, பட் இருந்தாலும் நான் உங்களுக்காக ஒரு மேட்ச் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வர ஸ்மாக்டவுனில் அன்டிஸ்பியூட்டட் நியூஸ் சாம்பியன் கோடி ரூட் வாசஸ் சோலசிக்கோவாக்கான ஒரு மேட்ச் வந்து பண்ண போகிறேன் அப்படின்றாங்க. அவர் வந்து சோலசிக்கோ சிரிச்சுக்கிட்டே இருப்பார். ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அதாவது என்னென்னா, அதாவது பிளட் லைனை பற்றி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. ஏகப்பட்ட சூப்பர் ஸ்டார் சைடில் வச்சுருக்காங்க. எப்போதாலும் மேட்ச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான் கோடி. அதனால் நான் உனக்கு ஒரு அட்வான்டேஜ் பண்ணித்தரேன். அதாவது என்னென்னா, உனக்கு நடக்க போகிற மேட்ச்சில் ஒரு ஸ்டெப்புலேஷன், அதாவது ஸ்டீல் கேஜ் மேட்ச் அப்படின்றவாரு செதற விட்டுருவாங்க ஆடியன்ஸ்லாம். அதாவது சோலசிக்கோ கோடி ரூடுக்கான ஒரு ஸ்டீல் கேஜ் மேட்ச் வந்து நடக்க போகுது. ஆனால் உண்மையிலே அடுத்த வாரம் ஸ்மாக்டவுனுக்கு ரொம்ப வெயிட்டிங்கு. பிளட் லைன், நியூ பிளட் லைன் சரி, ஓஜி பிளட் லைன்லேருந்து 2 பேர் வரப்பாங்க. ரோமன் ரைம்ஸ் கூட ஒரு ஆள் வேறு லெவலாக இருக்க போது. நான் அடுத்த வாரம் நடக்க போகிற ஸ்மாக்டவுன், இந்த வாரம் நடந்த ஸ்மாக்டவுன் வந்து வேறு லெவல் ஸ்டோரி லைன் மிரட்டி விட்டாங்க. அடுத்த வாரம் ஸ்மாக்டவுன் அதோட மிரட்டி விட போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்பர் டூ என்னென்னா பிரேலி தான். இதில் ஒரு கான்ட்ரவர்சி நடக்கும். அதாவது என்ன, நயா ஜாக்ஸ் வந்து டிஃபனி ஸ்டேட்டஸ் கேட்பாங்க. நீ போன வாரம் கேன்சல் பண்ண பார்த்தியே, அது ஒன்றால் முடிஞ்சா? இல்லை, நான் நயா ஜாக்ஸ் உன்னை காப்பாற்ற தான் வந்தேன் அப்படின்னு வந்து பேசுவாங்க. இல்லை நீ கேஷிங் பண்ண, ஆனால் இந்த வாட்டி வந்து அதெல்லாம் நடக்காது, இது வந்து என்னோட டைட்டில்னு மிரட்டிட்டு போயிடுவாங்க. பிரேலி கூட ஒரு மேட்ச் பண்ணுவாங்க. டிஃபனி ஸ்டேட்டஸ் பிரேலிக்கான ஒரு மேட்ச்சு. இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. உண்மையிலே டிஃபனி ஸ்டாட்டன் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் மணி இந்த பேங்க் வச்சுருக்காங்க. பிரேலி வந்து போனாட்டி வந்து பார்த்திங்கன்னா கேஷிங் பண்ணும்போது தடுத்து விட்டாங்க ஸ்மாக்டவுனில். அதுக்காக இந்த ரிவெஞ்ச் தான் இது. இந்த மேட்ச் படி பார்த்திங்கன்னா, அதாவது டிஃபனி ஸ்டாட்டன் வந்து சொல்லி வச்சுருப்பாங்க நயா ஜாக்ஸ்ட்டை நம்ம வந்து பிரேலி வந்து பீட் பண்ணணும், அவட்ட திருப்பி சாம்பியன் போகக்கூடாதுன்னு அந்த மாதிரி 2 பேரும் சேர்ந்து சூழ்ச்சி பண்ணியிருப்பாங்க. இந்த மேட்ச்சில் டிஃபனி ஸ்டாட்டன் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட ஃபினிஷர் மூவ் போட்டுட்டு ரெஃப்ரி வந்து பார்த்திங்கன்னா நயா ஜாக்ஸ் வந்து அங்கே சடனாக வந்து க்ரௌடுக்குள்ளேருந்து வந்துடுவாங்க. அதாவது என்ட்ரன்ஸ் வழியாக வந்துடுவாங்க. வந்து பார்த்திங்கன்னா ரெஃப்ரியை டிஸ்ட்ராக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க நயா ஜாக்ஸு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அதை பிரேலி அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு டிஃபனியை வந்து பின் பண்ணி விட்ருவாங்க. ஆனால் இது வந்து டிஃபனி தான் பின் பண்ணணும், அந்த மாதிரி தான் நம்ம நயா ஜாக்ஸ் பிளான் பண்ணாங்க. ஆனால் அது மாறிடுச்சு. டிஃபனி வந்து கோவமாயிருவாங்க ரொம்ப நயா ஜாக்ஸ் மேலே. அகைன் எனக்கு தெரிஞ்சு பிரேலி வாட்ச் நயா ஜாக்ஸுக்கான அகைன் வந்து ரீமேட்ச் நடக்கும் பேட் பிளட்டில் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் த்ரீ வந்து இது வந்து ஒரு காமெடியான மேட்ச்னு சொல்லலாம். அதாவது என்னென்னா, அப்போலோ குரூஸ் வர்சஸ் ஜியோவானா விச்சி. இம்பீரியம்லேருந்து அடிச்சு துரத்தப்பட்ட விச்சி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்மாக்டவுனுக்கு வந்தோடனே அவர் பார்த்திங்கன்னா நல்லா கோட் செட்டு போட்டு மொட்டை என்ன பண்ணாருன்னா, சரி தம்பி இருப்பா, நான் கண்ணாடியும் ட்ரெஸ்ஸிங் கழட்டி வச்சுருந்தேன், நில்லு சண்டைக்கெல்லாம் நான் வரல அந்த மாதிரி சொல்லுவார். போய் கண்ணாடி தான் கழட்டி வச்சுட்டு சட்டையை கழட்டுவார். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்போலோ குரூஸ் வந்து பின்னாடியெலாம் வந்து அவரை வந்து ரோலப் பண்ணி விட்டுருவார். அதாவது சட்டையை கூட கழட்ட மாட்டார், பல்ல காட்டிகிட்டே இருப்பான் அந்த மொட்டை. ஆனால் ரோலை பண்ணி 2 மொட்டை கருப்பு மொட்டை வந்து பார்த்திங்கன்னா விச்சி வந்து தூக்கி அடிச்சிடும். அடிக்காது, பின் பண்ணி விட்ருவாங்க. 1 2 3 முடிஞ்சு வச்சு மேட்ச்சு. என்னடா அது கதை, கீழே கருப்பு மொட்டை சிரிச்சுக்கிட்டு இருக்கும். இங்கே விச்சி, நீ இன்னும் சட்டையை கழட்டு சாமி, நீ சட்டையை கழட்டு ஃபேண்டை கழட்டு எதை வேணால் கழட்டு, ஆனால் மேட்ச் முடிஞ்சு வீட்டுக்கு போய் கழட்டுன்னு ரெஃப்ரி அடிச்சு பற்றி விட்ருவார். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஃபோர் என்னென்னா, நம்ம ஆஸ்டன் தியரி, கிரேசன் வாலர் அண்ட் கெவின் ஓன்ஸ் இவனுக்கான பேக் ஸ்டேஜில் ஒரு கான்ட்ரவர்சி நடக்கும். அதாவது என்னென்னா, நம்ம ட்ரிபிள் டி இந்த வாட்டி மேட்ச் போடுவோம். நெக்ஸ்ட் வந்து நீ வின் பண்ணேன்னா ஒரு டாக் டீம் மேட்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஸ்மாக்டவுனில் கெவின் ஓன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே அவர் வந்து ஒரு ஹீலாக இருக்க வேண்டியது அந்த மாதிரி அடிப்பார்.
ஆடியன்ஸ் வந்து கூட ஹெல்ப் பண்ணுவாங்க ஆஸ்டின் தியரி அட்டாக் பண்ணுறதுக்காக. கெவின் ஓன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒத்தால 2 பேரும் அட்டாக் பண்ணி கடைசியில் கிரேசன் வாலர் வந்து பின் பண்ண பார்ப்பார், ஃபினிஷ் மூவ் போட்டு அங்கே ஆஸ்டின் தியரி பிடிச்சி இழுத்துட்டுருவார். நீ என்ன அவனை அவ்வளோ சீக்கிரத்தில் பின் பண்ண பார்க்குற, நீ வின் பண்ண பார்க்குறியா அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே ஏற்கனவே ஒரு சண்டை நடந்துக்கிட்டு இருக்கும். அதை யூஸ் பண்ணி நம்ம கெவின் ஓன்ஸ் பார்த்திங்கன்னா அடித்து பிரித்து தூக்கி எரிஞ்சிருவார். அதாவது 2 பேர்த்தையுமே அட்டாக் பண்ணி ஆஸ்டின் தியரிக்கு ஒரு சண்டை கொடுத்து இந்த மேட்சை வந்து வின் பண்ணி விட்றாரு. வின் பண்ணோடனே பார்த்திங்கன்னா கிரேசன் வாலர் ஆஸ்டின் தியரியும் ஒரு சண்டை நடந்துக்கிட்டு இருக்கும். அதாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க வாய்ஸில், 2 பேரும் சேர்ந்து வாடா 2 பேரும் சேர்ந்து அவனை அடிப்போம் அப்படின்ட்டு அடிச்சு விட்ருவாங்க. அப்புறம் இதுக்கப்புறம் என்னென்னா அடுத்த வாரம் நடக்க போகிற டாக் டீம் மேட்ச்சில் கெவின் ஓன்ஸ் வந்து ஒரு ஆப்போனண்ட்டை கூட்டு வரணும் அப்படின்னோடனே நான் ஏற்கனவே அப்டேட்டில் போட்டிருந்தேன். அங்கே வந்து ராண்டி வராருண்டு. கண்டிப்பாக ராண்டி அண்ட் கெவின் ஓன்ஸ் தான் இந்த மேட்ச் பண்ண போகிறாங்க. நம்பர் 5 என்னன்னா நம்ம எல்ஐ நைட்டு தான். எல்ஐ நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட டைட்டில் எடுத்துகிட்டு நான் போன வாரம் ஓப்பன் சேலஞ்ச் கொடுத்தேன், அதை வந்து அக்செப்ட் பண்ணால் நான் தோக்கடிச்சிட்டேன், இந்த வாரமும் கொடுக்குறேன் அப்படின்னோடனே நம்ம கார்மோலோ ஹைஸ் வந்து வந்துடுவார். உள்ளே வந்து என்ன சொல்லுவார்னா, நான் வந்து உன்னோட டைட்டில் வந்து அசால்ட்டாக தூக்கிட்டு போயிடுவேன், நீ என் கூட டிஃபெண்ட் பண்ணு அவனோடனே. நான் டிஃபெண்ட் பண்ணுறேன், நான் ரெடி அவனோடனே. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வந்துடுவார். ஆண்ட்ராய்டு வந்து 2 பேருமே 3 பேருமே நிற்பாங்க. நீ என்ன அவன் கூட டைட்டில், ஏன் கூட நீ டைட்டில் டிஃபெண்ட் பண்ணணும் அந்த மாதிரி பேசுவாங்க. அவர் வந்து நீ கையறா மொதா அப்படின்னு அந்த மாதிரி பேசுவார் எல்லா நைட்டு. ஒரு ட்ரிபிள் டி மேட்ச் நடக்க அதிக சான்ஸ் இருக்குது. பேட் பிளட் நடக்காதுன்னு நினைக்கிறேன். பேட் பிளட்டுக்காக இன்னும் ஏகப்பட்ட மேட்ச் இருக்குது. இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா பிளாட் பிளட்டுக்கு முன்னாடி நடக்கிற ஸ்மாக் டவுன்லேயே வச்சு முடிச்சு விட்ருவாங்க. ஏன்னா இந்த மேட்ச் அந்தளவுக்கு ஒரு இது கிடையாது, ஒரு ஹைப்பு கிடையாது. எல்ஐ நைட் வர்சஸ் ஆண்ட்ராய்டு கார்மோலோ ஹைஸ்க்கான ஒரு மேட்ச் வந்து நடக்கும். மேபி அடுத்த வாரம் ஸ்மாக் டவுன் நடக்க அதிக சான்ஸ் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெஸ்லா கிரெயின்ஸுக்கான ஒரு அவங்களுக்கும் ஒரு மேட்ச் தான். இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இருக்காது. அது அளவுக்கு ஒரு இந்த மேட்ச் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ் எல்லாருமே மேலே ஏறி ஜூஸ் வாங்குறது இந்த மாதிரி போய்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னாவே தெரியும் லைவில். இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரூ ட்ராப்னே வருது பார்த்திங்க. பேப்பர் நிவி வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து அட்டாக் பண்ணி விட்ருவாங்க. அவங்கள வந்து அவங்களோட ஸ்டன்னிங் மூவ் வந்து கொடுத்துட்ருவாங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெஸ்லா கிரீன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் வந்து ஈஸியாக பின் பண்ணிடுவாங்க. நம்ம பேப்பர் நிவியும் அவங்களும் சந்தோஷமாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. இது வந்து ஓகே ஃபைனல் டைம் டு மெயின் ஈவெண்ட் தான். மெயின் ஈவெண்ட் வந்து வேறு லெவல் பண்ணியிருப்பாங்க. நம்பர் 6 என்னென்னா ஒரு 4 vs 4க்கான ஒரு டாக் டீம் மேட்ச் தான். பிளட் லைன் vs ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் அண்டு டொமோசோ சாம்பா அண்டு சானி கேர்கன் இவங்களுக்கான ஒரு மேட்ச் தான். இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே வேறு லெவலாக பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து டேங்கலோவா வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு காமெடி மூவ்ஸ் பண்ணியிருப்பார். இந்த மேட்ச் நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த மேட்ச் பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா தரமான ஒரு மேட்ச். இந்த மேட்ச்சை மட்டும் ஸ்மாக் டவுன் இந்த வாரம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மேட்ச் மிஸ் பண்ணிடுறாங்க. ஜாக்கஃபாட்டியோட அட்டாக்கு ஒவ்வொரு மூவ்ஸுமே வேறு லெவலாக இருக்கும். சோலசிகா வந்து நம்ம டொமோசோ சாம்பா வந்து பின் பண்ண பார்ப்பார். அங்கே வந்து ஒரு சில மூவ்ஸ் நடக்கும். கடைசியில் நம்ம ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸை வீழ்த்தி இந்த மேட்ச் வந்து பிளட் லைன் வந்து ஈஸியாக முடிச்சு விட்ருவாங்க. அதாவது அந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா முடிவில் என்ன நடக்குன்னா, நம்ம ஜாக்கஃபாட்டி வந்து ஊலா ஃபாலோ மேலே வந்து எடுத்து நிற்பார். நம்ம சோலசிகோ நீ எனக்கு தலையில் போடுவாங்க. இதே மாதிரி தான் ஒரு டைம் சோலசிகோ வந்து நிற்பார் ரோமன் ரெயின்ஸ் களத்தில் போட்டுன்ட்டு. ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவர் களத்தில் போட்டு சுற்றுறாரு. மேபி வந்து ஜாக்கஃபாட்டி வந்து சோலசிகோவாக அட்டாக் பண்ணலாம் ஒன் டைம். மேபி சான்ஸ் இருக்குது. இந்த வாரம் ஸ்மாக் டவுனுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் 10க்கு ஒரு 8 கொடுப்பேன். நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.